மேகம் நீ மேகம் தேடும் வானம் நீ தூரம் தேடும் வேகம் நீ மோகம் தேடும். உத்தமபுத்திரன் படத்தில் குறிப்பிட்ட காட்சிகள் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை ஹர்ட் பண்ணுறதா அதில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இப்போ போயிட்டுருக்கு. அது ஒரு அன்இன்டென்ஷனாக நடந்த ஒரு விஷயம். அது எதுவுமே ரொம்ப ஸ்மூத்தாக ஃபேமிலி ஸ்கூலில் நடக்கிற ஒரு யதார்த்தமான விஷயங்களை தான் நகைச்சுவையாக சொல்லியிருந்தோம். அது யாரையும் ஹர்ட் பண்ணணும், காயப்படுத்தணும், மனசு வருத்தப்படணுங்கிறது இன்டென்ஷன் இல்லை. அது தெரியாமல் அப்படி எங்களை அறியாமல் அது நடந்திருந்ததுன்னா உத்தமபுத்திரன் டீம் சார்பாகவும் நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். சம்மந்தப்பட்ட வசனங்களும் காட்சிகளும் அவங்க மெயினான ஒருத்தர் பார்த்து எங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காரு. அது சம்மந்தமான வசனங்களும் காட்சிகளும் அது நீக்கப்பட்டாச்சு. மெயினாக அந்த கியூப் ஃபார்மேட்டில் இருக்கிறதெல்லாம் டக்குன்னு உடனே பண்ணியாச்சு. மற்றபடி மற்ற ஃபார்மேட்டில் இருக்கிறது பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் அவகாசம் தேவைப்படும். டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஸோ அதுவும் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக பண்ணிடுறோம். அது வரைக்கும் கோயம்புத்தூர் சேலம் அந்த ஷோஸ் நிறுத்துறதா கேள்விப்பட்டோம். அது ஷோஸ் நிறுத்த வேண்டாம், பல கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஷோஸ் நிறுத்துறது ரொம்ப எங்களை ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லாருடைய அவங்க குடும்பத்தில் நடக்கிற நிறைய நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்கோம். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு முக்கியமான மெசேஜும் சொல்லியிருக்கோம். இவ்வளோ தூரம் ஒருத்த அந்த ஃபேமிலியை ஏமாற்றும் பொழுதும் ஒரு செகண்டில் அதை மறந்துட்டு ஏற்றுக்கிற பரந்த மனப்பான்மை உடையவங்க அப்படிங்கிறதும் கூட நாங்கள் அந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு தெரியாமல் நடந்த ஒரு தவறு தான் இருக்குது. அண்டு ஸோ நாங்கள் எங்கள் சைடில் உத்தமபுத்திரன் சைட்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். வித்தின் 2-3 days எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ தேட்டர் சார்? கோயம்புத்தூர் ஏரியா சார், அப்புறம் சேலம், திருச்சி, கரூர், டோட்டலில் நியர்லி 41 தியேட்டர்ஸ் கோயம்புத்தூர், 38 தியேட்டர்ஸ் சேலம், திருச்சி ஏரியா 3 தியேட்டர்ஸ், மதுரை ஏரியா 3 தியேட்டர்ஸ், பழனி அண்டு ஒற்றால் சத்திரம் 2-3 தியேட்டர்ஸ் மொத்தம் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சென்சார் அறிவிச்ச காட்சிகள் தான் தேட்டர் கூட இருக்கீங்க. இப்போ சென்சார் அறிவிச்ச பிறகு அது மக்கள் இருக்கிறாங்க, நீங்கள் போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும்ல? இல்லை சார், இப்போ அதுக்கான இது இல்லை, அப்படி டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நாங்கள் அன்இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணியிருக்கிறோங்கிற பட்சத்தில் நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். அது நீக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அது நீக்கப்படும் சீக்கிரமா. அப்படி அந்த விஷயத்தை அணுகணும்னு நாங்கள் நினைக்கல. டோட்டலா ஸ்டேட்ல எவ்வளவு தியேட்டர்ஸ் 240 ஸ்கிரீன்ஸ். நீக்கப்பட்ட வசனமும் காட்சி எந்த வசனம்? குறிப்பிட்ட வசனங்கள் சார். அது நம்ம இப்போ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அது ஒரு லிஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. நிறைய இல்லை, சின்ன சின்ன இடத்துல அங்கங்க மியூட், ஒரு சின்ன கட்டெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொன்ன எல்லாமே கியூப்ல பண்றது பண்ணிடலாம் டக்குன்னு. பட் பிரிண்ட்ல பண்றது கொஞ்சம் டைம் ஆகும், 2-3 நாள் ஆகும். அது எவ்வளவு நேரம்? மிஞ்சி போனா 2 நிமிஷம். இப்போ ஃபுட்டேஜா பார்த்தா 10 செகண்ட் தான், 10 செகண்ட் கூட இருக்காது. இந்த டயலாக்ஸ் அங்கங்க சின்ன சின்ன மியூட் சவுண்ட் வரும். அதெல்லாம் அந்த படத்தை பார்த்து இந்த ஆட்சேபமான வசனங்கள்னு சொன்னது யார்? அது அவங்க கொங்கு வேளாளர் சமூகமா அல்லது யார்? அது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அப்படி வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட கம்யூனிட்டி சார். அது படத்துல கவுண்டருங்கிறது கரெக்டா தெரியுது. இங்க நம்ம மறைச்சு பேச வேண்டிய விஷயம் வெளியே வந்திருக்கு, மக்கள் பார்த்துருக்காங்க, வெளியே வந்திருக்கு. இல்ல, அதுதான் நான் சொல்லிட்டேனே ஓப்பனா. குறிப்பிட்ட கம்யூனிட்டி யாரோ அவங்க இது ஹர்ட் ஆயிருக்கிற வகையில ஒருத்தன் தெரிவிச்சு சொல்லியாச்சு, மறைச்சு பேசல. அங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க, அந்த கலெக்டர், அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒரு மீட்டிங் போட்டு நேற்று ஸ்கிரீன் படம் ஃபுல்லா பார்த்துட்டு இந்த விஷயங்கள் இன்னைக்கிட்ட நாங்க திரையிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு வந்துருச்சு. அது ஃபுல்லாக நாங்கள் கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இஎஃப்ஓ இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இப்போ பண்ணிடுறோன்றது தான், வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு தான் மெயினாக இந்த விஷயம். ஒரு 2 days மட்டும் எங்களுக்கு அந்த டெக்னிக்கல் விஷயங்களுக்காக கொஞ்சம் தேவைப்படுது. அந்த கால அவகாசத்தை பொறுத்துட்டு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும். அதுக்காக தான் இந்த இது மெயின். மோரோவர் மற்ற படமாக இருந்தால் கூட ஏதாவது சொல்லலாம். பட் இது குடும்பங்களுக்குள்ள இருக்கிற உறவுகளுக்கான வேல்யூஸும் பெண்களுக்கான மரியாதையும் இதையெல்லாம் ஒரு நகைச்சுவையோட சொல்ற
ஒரு ஸ்மூத்தான படம். இதுல வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது. டைரக்டர் அவங்க மேலதான் பொறுப்பு இருக்கு. கம்யூனிட்டி இது பண்ணும்போது நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணிருப்பீங்க, இது பண்ணிருப்பீங்க, நடிச்சிருப்பாரு. ஒரு ஆளை பாதிக்க மாதிரி இப்படி வைக்கலாம் இல்ல. 1% கூட வந்து யாரையும் நீ சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அப்படின்னு சொல்றீங்க, யாரையுமே வந்து புண்படுத்தாத வகையில் தான் இது பண்ணி நோக்கத்துல தான் பண்ணப்பட்டது. ஸோ வந்து இப்போ அவங்க ஒரு 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 ஏரியா இருக்கவங்க மட்டும்தான் ஃபீல் பண்ணாங்க, கோயம்புத்தூர்ல இருக்க அந்த மக்கள் மட்டும்தான் ஃபீல் பண்றாங்க. அதை கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவங்கள கூட நாங்க வந்து ஹர்ட் பண்ண விரும்பல. அதுவும் மேஜரா எதுவும் பெரிய ரயட் அந்த மாதிரி காட்சிகள்லாம் இல்ல. வீட்டுல அம்மா பையனை திட்டுறது இதெல்லாம் ஜென்ரலா கேஷுவலா எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயம். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மத்தபடி 2 கம்யூனிட்டிக்குள்ள ஃபைட்டு, அதுல வந்து யாரோ ஒருத்தர் ஏசி பேசிக்கிட்டாங்கிற மாதிரி காட்சி எல்லாம் கிடையாது. அம்மா பையனை திட்டுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்றது, பிரதர்ஸ் 2 பேருக்குள்ள பேசிக்கும் போது சாதாரணமா வீட்டுல நம்ம அடைமொழி சொல்லி கூப்பிடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ரொம்ப சிலி விஷயங்கள் தான். அதுவும் இருக்கக்கூடாதுங்கிற பட்சத்துல அது இப்போ நாங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் அந்த மிஸ்டேக் நடக்காமையும் பார்த்துக்கோம். சின்ன சின்ன வசனத்தெல்லாம் வருங்கால திரைப்படங்கள்ல ஒவ்வொரு ஜாதி அமைப்புகளும் எங்களுக்கு சொந்தம் கொண்டாடுதா அப்படி பயம் இருக்குதா? திரைப்படங்கள்ல காட்சியை பார்த்தோன்னா இது எங்க சமூகத்தை குறிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சண்டை போடுவாங்க. அதனால ஃபியூச்சர்ல சினிமா படங்களுக்கு இது ஏதாவது தடையா இருக்குமா? தெரியல, அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்னு மட்டும் புரியுது. ஸோ நிச்சயமா ஒரு ஜென்ரலா எடுக்கிறது தான் பெட்டர். இனி வந்து குறிப்பிட்டு ஒரு இது பத்தி இல்லாம யாரையும் மென்ஷன் பண்ணாம எடுக்கிறது தான் பெட்டர். அது ஒரு தடையா இருக்குங்கிற பட்சத்துல ஹர்ட் பண்ணாம எடுக்கிற வரைக்கும் பரவாயில்ல. ஸோ சின்ன வசனங்களை அவாய்ட் பண்ணி எடுக்கிறதுனால ரியாலிட்டி கிடைக்குமா படங்கள்ல? ஒரு குறிப்பிட்ட ஏரியா மென்ஷன் பண்ணி எடுக்கும் போது எல்லாரும் இப்படி எதிர்ப்பும் தெரிவிக்கும் போது அந்த ரியாலிட்டி அடிபட்டு போகும்ல சினிமா துறையில, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுவீங்க? எப்படியும் ரெக்டிஃபை பண்ண முடியாது, ரியாலிட்டி போக தான் செய்யும். புதுசாக ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கணும், நம்ம இது மாதிரி ஒரு இது அப்படின்னு சொல்லி நம்ம கதையை உருவாக்குறோம், அதையும் ஒன்று உருவாக்கிக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அது மாதிரி கதைகளை அவாய்ட் பண்ணி. ஏதாவது நீங்க சின்ன வசனம், சின்ன கவுண்டர் பொண்ணு, பெரிய கவுண்டர் பொண்ணு தலைப்புகள்ல நிறைய வந்து அந்த படங்கள்ல நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் விடாம இப்ப மட்டும் அவருக்கு காரணம் ஏதாவது எனக்கு தெரியல, நிஜமாவே தெரியல. அதுவும் இந்த படத்துல இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு புரியல. ஏதாவது மேஜரான பிலிமா அதை வச்சே நகர்ந்துட்டு இருக்கிற கதைக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்திருந்தா அதை புரிஞ்சுக்கலாம். இந்த படத்துக்கு இது ரொம்ப ஸ்மூத்தான பிலிம். நீங்க எல்லாமே பார்த்துட்டீங்க படம். ரொம்ப ஸ்மூத்தான பிலிம், ரொம்ப ஃபேமிலியோட பார்க்குற ஒரு பிலிம். ஸோ இந்த படத்துக்கு வந்ததுனால ஆக்சுவலா புரிஞ்சுக்க முடியல தான். பட் எல்லாரு மனிதர்களுக்கும் இருக்கிற ஃபீலிங்கை மரியாதை கொடுக்கணும். இப்போ இருக்கிறவங்களோட எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கவங்களோட ஃபீலிங்க்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். ஆல்ரெடி எடுத்தாச்சு பாதி இடத்துல, மீதி இடத்துல எங்க ஃபர்தர் ஷோஸை நிறுத்த வேண்டாம். இன்னும் 2-3 டேஸ்க்குள்ள கிளியர் ஆகும். நேரடியா பேசல, நான் தான் இந்த மீடியா பவரை யூஸ் பண்ணி உங்க மூலமா தான் நான் இப்போ உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஃபுல்லா டைரக்டர்ஸ் வந்துட்டு அவங்க ஒரு ஷோ பார்த்துட்டு அவங்க ஒரு இது கொடுத்தது ஜவஹர் ஆல்ரெடி ஈவினிங் வந்தது. நைட்டே ஃபுல்லா முடிச்சிட்டோம். பிரிண்ட் டியூப்ஸ்லாம் முடிச்சாச்சு. அந்த யூஎஃப்ஓல போறதெல்லாம் கொஞ்சம் 2 days டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் ஷோ நிறுத்தலாம்னு சொல்லிட்டு அதுக்குதான். தெலுங்குல அது மாதிரி ஏதாவது கம்யூனிட்டி இது பண்ற மாதிரி? ஆமா சார், தெலுங்குல இருந்தது. பட் அதை நாங்கள் இங்க கன்வெர்ட் பண்றப்போ என்ன ஒரு பர்டிகுலர் இது நாங்கள் சூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதுதான் வேற ஒன்று. Uthamaputran is it's mainly based on family audience. It's not a community based film. Uthamaputran shouldn't be treated as a community based film because it deals with values within families. So but unintentionally it appears that we've hurt a certain community, and we've already rectified our mistakes, and we've already removed the portions that's been objected. But there are a few technical problems in other prints. Prints are easy, cubes are easy to be removed or muted, but the other UFOs, it's a little difficult. So it will take another 2 days time, and we request the community people to be patient with us and not to stop any shows any further, because it creates a major loss to the producer, multiple crores involved. So it's my humble request, and I also convey my apologies for hurting them unintentionally. Thank you.